அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்ணீரல் கிரேவி. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது நம்ம உடலில் ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்தக்கூடியது. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 மண்ணீரல் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா இப்போது அரைக்க போகிறோம். ஒரு சிறிய துண்டு தேங்காய், 1.5 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நம்ம முழுசாக வேக வைக்கலாம். அதை கட் பண்ணனா அதிலேருந்து ரத்தம்லாம் வெளியே வரும். அதனால் நம்ம கட் பண்ணாமலே அதை வேக வைக்கலாம். ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. அதோட ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும். இப்போ அதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை வீக்லி ட்வைஸ் இதை எடுத்துக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் நிறைய போட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச நம்ம மசாலாவை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச மண்ணீரலை அதில் சேர்த்துக்கலாம். தேவைக்கு அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த மண்ணீரலோட நல்லா சேர்கிற அளவுக்கு அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வேக வச்ச தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும், அந்த தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் நம்ம வேக விடலாம். இப்போ நம்மளோட சுவையான மண்ணீரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.